அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் ஸ்வீட் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் இனி வருங்காலங்களில் தங்களது விடுப்பு மற்றும் முன்பண விண்ணப்பங்களை அவர்களுடைய களஞ்சியம் செயலி மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட உள்ளது. எந்தெந்த முறையான ரெக்வஸ்ட் அவங்க அந்த களஞ்சியம் செயலி மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், விடுப்புகளை 3 விதமாக விண்ணப்பிக்கலாம். ஒன்று CLRL, இது போன்ற விடுப்புகள். மற்றொன்று மோர் தென் 30 days லீவ் அப்படின்ற 30 நாளைக்கு மேலே எடுக்கக்கூடிய விடுப்புகள். அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30 days லீவ், அது 30 நாளைக்கும் குறைவாக எடுக்கக்கூடிய விடுப்புகள். முன்பணத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், அதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் GPF அட்வான்ஸ், இது ஆக மொத்தம் 5 விதமான பணிகளுக்கு நம்ம இந்த களஞ்சியம் செயலி மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அதை அலுவலகத்தில் நாம் அப்ரூவல் செய்வதற்கு நாம் ஒரு அப்ரூவல் குரூப்பை கிரியேட் செய்யணும். அப்போ இந்த 5 விதமான விண்ணப்பங்களுக்கும் 5 விதமான அப்ரூவல் குரூப்பை கிரியேட் செய்யணும். ஆனால் கருவூலங்கள்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்னென்னா, மற்ற பணியாளர்களுக்கு இந்த 5 சேர்ந்த மாதிரி ஆல் மாடியூல் அப்ரூவல் குரூப்னு ஒரே ஒரு அப்ரூவல் குரூப் இருந்தால் போதும். ஆனால் அந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய DDOக்களுக்கு 5க்கும் தனித்தனியான அப்ரூவல் குரூப் கிரியேட் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே நீங்கள் ஆல் மாடியூல் அப்ரூவல் குரூப்ஸ் எல்லா எம்ப்ளாய்க்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு அப்ரூவல் குரூப் கிரியேட் செய்து அதை அந்த எம்ப்ளாய்களுக்கு மேப்பிங் செய்திருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஒரு DDOவாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரோ அல்லது மற்ற அலுவலகத்தில் உள்ள தலைமை அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் அவங்க இந்த 5 விதமான அப்ரூவல் குரூப்பு அவங்களுக்கு நாம் கிரியேட் செய்யணும். கிரியேட் செய்த பிறகு அந்த அப்ரூவல் குரூப்புக்கான இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவரை யாரை ரோல் அசைன் பண்ணணும்னா, அவங்க SR எந்த ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த ஆஃபீஸில் இருந்து தான் அவங்கள தான் நம்ம இந்த ரோல் அசைன் பண்ணணும். உதாரணமாக இப்போது ஒரு ஹைஸ்கூல் HM இருக்கிறாரு சொன்னால், அவருடைய இந்த 5 அப்ரூவல் குரூப்புக்கும் அந்த SR மெயின்டைன் பண்ணக்கூடிய DO அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரண்ட் அல்லது PA அல்லது நம்ம DO, இவங்க 3 பேரையும் இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவராக நாம் ரோல் அசைன் பண்ணலாம். இதுவே CEO ஆஃபீஸில், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியராக இருந்தார் சொன்னால், அவருக்கு CEO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பணியாளர்களை நாம் அந்த ரோல் அசைன் செய்யணும். வாங்க அதை எப்படி செய்து முடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே அனைத்து பணியாளருக்குமான ஒரு ஆல் மாடியூல் அப்ரூவல் குரூப் கிரியேட் செய்திருப்பீங்க. இப்போ நான் அதை சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அது ஏற்கனவே செய்து முடிச்சிருப்பீங்க நீங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் DDOவுக்கு எப்படி அப்ரூவல் குரூப், இந்த 5 விதமான அப்ரூவல் குரூப்பை கிரியேட் செய்கிறது, அந்த 5 விதமான அப்ரூவல் குரூப்புக்கு இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவரை எப்படி ரோல் அசைன் செய்கிறது, இந்த 5 விதமான அப்ரூவல் குரூப்லேயும் அந்த DDOவை எப்படி மேப்பிங் செய்கிறது, இந்த 3 பணிகளை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முதல்ல நம்ம அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அப்ரூவர் அல்லது வெரிஃபையர் அவருடைய ஹோம் பேஜில் போனீங்கன்னா அப்ரூவல் குரூப் ஐக்கான் இருக்கணும். கண்டிப்பாக அது இருந்தால் மட்டும்தான் அந்த பணியை நம்ம செய்ய முடியும். இப்போது நான் இப்போது அப்ரூவல் குரூப் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் பேஜை நம்ம எடுத்துட்டேன். அப்ரூவல் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்ரூவல் குரூப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது உள்ளே தான் பண்ணணும் நம்ம. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு 3 பார் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் GTN ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிபார்ட்மெண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம்ஸ் போயிட்டு அதன் பிறகு இந்த அப்ரூவல் குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா சில எரர் வர்றதை அது சரி பண்ண முடியும், அதுக்காக தான். இப்போ கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்த பிறகு இப்போது முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், CLRLக்கான அப்ரூவல் குரூப், HMCLRL அப்ரூவல் குரூப் அப்படின்னு. இது பேர் நீங்கள் உங்களை புரிதலுக்காக தான். அந்தந்த அலுவலகத்து தலைமை அதிகாரிகளை நீங்கள் தகுந்த மாதிரி பேரை வச்சுக்கலாம். இப்போ மாடியூல் நேம் பார்த்தீங்கன்னா HRMSல தான் நம்ம அதை இது செலக்ட் பண்ண போகிறோம். HRMS எடுத்துங்க. அந்த மாடியூலில் தான் அந்த 5 அப்ரூவல் குரூப்பையும் நம்ம ஏற்ற போகிறோம். டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் குரூப் நேமையும் அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணிடலாம். அதாவது ரெக்வஸ்ட் அப்படின்றது மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம.
HMCLRL ரெக்வஸ்ட் அப்ரூவல் குரூப் அப்படின்னு மாற்றிக்கலாம். நம்ம கொடுத்துட்டு கீழே பாருங்கள் சப்மாடியூல். இந்த சப்மாடியூலில் பார்த்தீங்கன்னா லீவுன்னு மட்டும்தான் இருக்கும். அந்த 3 விதமான அப்ரூவல் குரூப்புமே நம்ம லீவு தான் செலக்ட் பண்ண போகிறோம். லீவ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே இருக்கிற டிரான்சாக்ஷன் டைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தான் நம்ம வந்து இது எந்த மாதிரியான லீவ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம CLRHCH லீவ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கான அப்ரூவல் குரூப் இது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு தடவை நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அடுத்தது ரோல் அசைன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ HMஐ பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு SRM மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸோடைய பணியாளர் தான் நம்ம ரோல் அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே. அப்போ இந்த பணியை வந்து அதர் டிடிஓன்ற ஆப்ஷன் தான் பண்ண முடியும். இப்போ அதர் டிடிஓவில் ஆடு கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு ரோ கீழே ஆட் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப்புன்றது இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் அந்த மாதிரியான டைப் அது. இப்போ நாம் குயிக் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி ஒரு வேளை நமக்கு இனிஷியேட்டர்னால் INI அப்படி கொடுத்தா கூட கீழே வரும். இப்போ நான் குயிக் செலக்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் பாருங்க. முதல்ல இனிஷியேட்டர் எடுத்துருங்க. எடுத்த உடனே சீக்வன்ஸ் நம்பர் வந்து 1ன்னு கரெக்டாக அதுவே வந்துடும். இப்போ கெட் யூசர் டீட்டெயில்ஸ், எந்த யூசர் டீட்டெயில்ஸ்னால் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க. அப்போ DO ஆஃபீஸினுடைய DDO நேம். அப்போ DDO நேம்ன்றது அந்த கோடு கொடுத்தாலே நேம் வந்துடும். 2401 ஒரு நேராக இருக்கிற கோடு, அதாவது ஸ்லாஷ் கிடையாது. கீபோர்டில் பேக் ஸ்பேஸ்க்கு கீழே இருக்கும் பாருங்கள், அதை ஷிஃப்ட் போட்டிங்கன்னா வந்துடும் அது. அதன் பிறகு அந்த DDO கோடு கொடுத்தோன்னா அது பேர் வந்துடும். DDO கோடு கீழே வந்துடுதுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நேம் DISன்னு செலக்ட் பண்ணாலே ஆஃபீஸ் நேம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்னு வந்துடும். யூசர் ஐடி அதே மாதிரி இங்கே நீங்கள் எல்லாமே நம்பர் இங்கே கொடுத்தீங்கனாலே கீழே லோடாகி வரும். அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ யூசர் ஐடி கொடுத்துட்டோம். இனிஷியேட்டராக சார் தான் நான் செலக்ட் பண்ணுறோம். ஆஃபீஸில் அதுதான் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டில். இப்போ இனிஷியேட்டர் இங்கே ரோல் அசைன் பண்ணிட்டோம். ராஜசேகரன் சார் அவர்களை இனிஷியேட்டராக ரோல் அசைன் பண்ணிட்டோம். அடுத்து வெரிஃபையருக்கு திரும்ப ஒரு ஆடு கிளிக் பண்ணோம்னா வெரிஃபையருக்கான அந்த இடம் க்ரியேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டருக்கு நம்ம இது பண்ண மாதிரி வெரிஃபையர் இங்கே கூட நீங்கள் டைப் பண்ணலாம். VERன்னு கொடுத்தாலே போதும், கீழே லோடாகி வரும். அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இதுக்கான சீக்வன்ஸ் நம்பரு என்னன்னு தெரியல, வர்றதில்லை இப்போது. அப்போ வெரிஃபையருக்கு மட்டும் நீங்களே டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிங்க. 2 அப்படின்னு கொடுத்துங்க. வெரிஃபையருக்கு வந்து 2 நம்பர் சீக்வன்ஸ் நம்பரு. யூசர் ஐடி எப்பயும் போல் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். DDO நேமு, DDO கோடு, ஆஃபீஸ் நேமு, அதுக்கு அடுத்தது யூசர் நேம். யூசர் ஐடி இங்கே நீங்கள் டைப் பண்ணினாலே போதும், கீழே பேர் எப்பயும் போல் கீழே வந்துடும். பேர் வந்துடுதுங்க. இங்கே வந்து நம்ம வெரிஃபையராக திரு மௌலானா சார் அவர்களை தான் நம்ம அசைன் பண்ணுறோம். அவங்க ஆஃபீஸில் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்த பிறகு அடுத்தது வந்து அப்ரூவர் DEO சாரை வந்து அப்ரூவராக ஆட் பண்ணோம். அதுக்கு ஆட் கொடுத்தா கீழே வந்துடும். இதில் APPன்னு அந்த டைப்பில் வந்து APPன்னு டைப் பண்ணால் போதும், அப்ரூவர் லோட் ஆகுது. அப்ரூவருக்கு 99 சீக்வன்ஸ் நம்பர், அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். அதான் இனிஷியேட்டரும் வெரிஃபையருக்கும் வந்துடும். இனிஷியேட்டருக்கும் அப்ரூவருக்கும் வந்துடும். வெரிஃபையருக்கு வந்து நாம் தான் கொடுக்கணும் 2ன்னு சீக்வன்ஸ் நம்பர். அது கொடுத்தா மட்டும்தான் அண்ணாண்ட அடுத்தது நம்ம போக முடியும். இவருடைய டீட்டெயிலும் அதே மாதிரி எல்லாருக்குமே DDO நேம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் தான். கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுங்க. ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிங்க. யூசர் ஐடி DEO சாருடைய யூசர் ஐடி அதை கொடுத்தா கீழே அவருடைய சாருடைய பேர் வந்திருக்குங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஆக இந்த CLRL அப்ரூவல் குரூப்புக்கு ஒரு 3 பேரை நம்ம ரோல் அசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு
திரும்ப நெக்ஸ்ட் இது அந்த ரோல் அசைன் சேவ் ஆகணும் இல்லையா, அதுக்கு தான் சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்த பிறகு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அடுத்து ஓகே கொடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ முதல் அப்ரூவல் குரூப்பை டிடிஓவுக்கு நாம் கிரியேட் பண்ணிட்டோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே இருக்கிற அப்ரூவல் குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு கொடுத்தது இங்கே வந்திருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். மாடியூல் நேமில் ஹெச்ஆர்எம்எஸ்ஸில் தான் நம்ம அந்த இப்போ கொடுக்க போகிற 5 அப்ரூவல் குரூப்பையும் அதில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஹெச்ஆர்எம்எஸ் மாடியூல் நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு கோ கொடுத்தோம்னா ஏற்கனவே ஒரு காமன் அப்ரூவல் குரூப் நம்ம வச்சுருப்போம் ஆஃபீஸுக்கு. அது இல்லாமல் அதன் கூட இப்போ நம்ம கிரியேட் பண்ண HMCLRL அப்ரூவல் குரூப்பு ரெண்டாவது வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ் அப்ரூவல் குரூப் அப்படின்றது ஆல் எம்ப்ளாயீஸ்க்காக நாம் ஏற்கனவே க்ரியேட் பண்ணது. அது பேர் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா HMக்கு அதே மாதிரி ஆல் மாடியூல்ஸ் அப்ரூவல் குரூப்னு ஏற்கனவே க்ரியேட் பண்ணது தான் இப்போ வேணான்ட்டாங்க இல்லையா. அதை எப்படி டெலீட் பண்ணுறது? ஆக்ஷன் கொடுங்க. அந்த அப்ரூவல் குரூப் நேராக அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ எண்டு டேட் நம்ம இன்றைக்கி தான் அதை டெலீட் பண்ண போகிறோம்னா இன்றைக்கி டேட்டை எண்டு டேட் கொடுத்துருங்க. இதில் எண்டு டேட் கொடுத்துட்டு அந்த குரூப்புக்கு யாரெல்லாம் ரோல் அசைன் பண்ணமோ அவங்கள வந்து நாம் அதாவது அப்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கும் எண்டு டேட் கொடுக்கணும். 3 பேருக்குமே இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவலுக்கு 3 பேருக்கும் எண்டு டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீஅசைன் லேட்டர்ன்றதை நோ கொடுக்கணும். எஸ் கொடுத்துடாதீங்க, நோ கொடுங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ரூவல் குரூப் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். திரும்ப நெக்ஸ்ட்டு, திரும்ப சப்மிட். எஸ் கொடுங்க, ஓகே கொடுங்க. இப்போ நம்ம அந்த HMக்காக ஆல் மாடியூல் அப்ரூவல் குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்களா அதை டெலீட் பண்ணிட்டோம். அது இருக்குதா இல்லையான்னு திரும்பவும் கூட செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், மேலே காமன் அப்ரூவல் குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் HMCLRL அப்ரூவல் குரூப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃபுகளுக்கான ஆல் மாடியூல் அப்ரூவல் குரூப். இது 3 மட்டும் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே இருந்த அந்த குரூப் டெலீட் ஆகுது. இந்த மாதிரி தேவையில்லாத கூட நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்ரூவல் குரூப்பை. சரி, அடுத்தது வாங்க. லீவில் முதல் குரூப்பு தான் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 குரூப் க்ரியேட் பண்ணோம். அந்த இந்த 3 பார் கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு GTN ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் போங்க. ஹோம் போனதுக்கப்புறம் திரும்ப அப்ரூவல் குரூப் வாங்க. இப்போ கிரியேட். இப்போ என்ன அப்ரூவல் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா மோர் தென் 30 days லீவ் அப்ரூவல் குரூப். அதை அப்படியே Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணி காப்பி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் அதே தான் போட போகிறோம். மாடியூல் நேம் HRMSன்னு இங்கே மேலே டைப் பண்ணாலே லோட் ஆகி வந்துடும். செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் மேலே இருக்கிற அதே அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். கூட அடிஷ்னலாக ரெக்வஸ்ட் மட்டும் சேர்த்துங்க. அடுத்தது சப் மாடியூல். இதில் லீவ் தான் வரப்போகுது இல்லையா. இந்த 3 குரூப்புக்குமே லீவுன்னு தான் சப் மாடியூல் செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே டிரான்சாக்ஷன் டைப்பு தான் வந்து உங்களுக்கு மோர் தென் 30 days. அதர் லீவ் மோர் தென் 30 daysனுக்கு பாருங்கள், அதுதான். அதை செலக்ட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அடுத்துக்கப்புறம் நம்ம இந்த ரோல் அசைன் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லாம் ஞாபகம் வச்சிங்க, டிடிஓக்களுக்கு அதர் டிடிஓஸில் போய் தான் நம்ம பண்ணணும். நம்ம ஆஃபீஸில் இல்லை அந்த ரோல் அசைன் பண்ணுறவங்க டிஓ ஆஃபீஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதர் டிடிஓஸில் போய் தான் பண்ணணும். ஆடு கொடுத்த உடனே இனிஷியேட்டருக்கான ஒரு ரோ ஆட் ஆகிடுது. அதில் நம்ம இனிஷியேட்டர்னு INI மட்டும் டைப் பண்ணால் போதும். இனிஷியேட்டர் வந்துடுது. சீக்வன்ஸ் நம்பர் அதுவே வந்துடுது. இப்போ கெட் யூசர் டீட்டெயில்ஸை வந்து டிஓ ஆஃபீஸினுடைய டிடிஓ நேம் அப்படின்னு, அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 24/01
நடுவில் ஒரு கோடு 0031 அப்படின்னு கொடுத்துட்டாலே கீழே லோடாகி வரும். அந்த நடுவில் ஒரு கோடு வந்து ஸ்லாஷ் கிடையாது, கீபோர்டில் பேக் ஸ்பேஸுக்கும் கீழே இருக்கும். அதை ஷிஃப்ட் போட்டிங்கன்னா அந்த நேராக இருக்கிற கோடு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 0031 கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸ் நேம் செலக்ட் ஆகிடும். டிடிஓ கோட் அதிலே வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் நாம் 3 லெட்டர் கொடுத்தா வந்துடும். யூசர் ஐடி கொடுத்தா வந்துடுது. இப்போ சேவ் கொடுத்துட்றோம். இப்போ இந்த குரூப்புக்கான இனிஷியேட்டரை ரோல் அசைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது ஆட் கொடுத்தோம்னா அடுத்த ரோ வந்துடும். இது வெரிஃபையருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணணும். நம்ம இந்த 5 குரூப்புக்குமே இந்த 3 பேர் தான் நம்ம இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவராக நம்ம ரோல் அசைன் பண்ண போகிறோம். வெரிஃபையர் விஆர் கொடுத்தாலே கீழே லோடாகி வந்துடும். வெரிஃபையர் சீக்வன்ஸ் நம்பர் நாம் தான் தரோம், ஞாபகம் வச்சுங்க. 2ன்னு கொடுக்கணும். அதுவே கிரியேட் ஆகும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணாதீங்க. யூசர் ஐடி எப்பயும் போல் ஃபுல்லாக டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் ஐடி இங்கே டைப் பண்ணோம்னா அது கீழே வந்துடுது. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ வெரிஃபையரும் நம்ம ரோல் அசைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது அப்ரூவருக்கு ஆடு கொடுத்தோம். திரும்ப அப்ரூவர் வந்துடும். டைப்பில் வந்து நம்ம அப்ரூவ்னு ஏபிபின்னு டைப் பண்ணால் போதும், கீழே லோடாகி வந்துடுது. அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். சீக்வன்ஸ் நம்பர் 99 அதுவே வந்துடும். கேட் யூசர் டீட்டெயில்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் எல்லாத்தையுமே. ஆஃபீஸ் நேம் ஃபஸ்ட்டு 3 லெட்டர் டிஐஎஸ் போட்டாலே வந்துடும். கீழே செலக்ட் பண்ணிக்கிறோம். யூசர் ஐடி டைப் பண்ணிடுறோம். கீழே வந்துடுதுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம். இப்போ இந்த 2வது பில் குரூப்புக்கும் இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவரை நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். அதை சேவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். முதல்ல திரும்ப ஒரு முறை நெக்ஸ்ட்டு, திரும்ப சப்மிட், எஸ், ஓகே, கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க. ஆக இப்போ நம்ம லீவ் அப்ரூவல் குரூப் வந்து 2 குரூப் செலக்ட் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் செக் பண்ண அவசியம் இல்லை. இந்த முறையை மட்டும் பார்த்துட்டு அடுத்த முறையெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹெச்ஆர்எம்எஸில் கோ கொடுக்குறோம். கோ கொடுத்தா இப்போ சேவான அப்ரூவல் குரூப் பாட்டு காமன் அப்ரூவல் குரூப் ஏற்கனவே உள்ளது. HMCLRL அப்ரூவல் குரூப், HM மோர் தென் 30 days லீவ் அப்ரூவல் குரூப், ஸ்டாப் ஆல் மாடியூல் அப்ரூவல் குரூப் இது ஏற்கனவே இருக்கிறது தான். இது கிரியேட் பண்ண 2 அப்ரூவல் குரூப்புமே HMக்கு வந்திருக்கு. சரிங்க. அடுத்தது நம்ம லீவில் 3வது குரூப், அதாவது லெஸ் தென் 30 days அப்ரூவல் குரூப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கும் வழக்கம் போல் அந்த 3 பார் கோடை கிளிக் பண்ணிவிட்டு GTN ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிபார்ட்மெண்ட் கிளம்பிட்டு ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவல் குரூப் திரும்ப கிளிக் பண்ணுறோம். கிரியேட் கிளிக் பண்ணுறோம். அடுத்தது அப்ரூவல் குரூப் நேம் இங்கே HM லெஸ் தென் 30 days லீவ் அப்ரூவல் குரூப் அது டைப் பண்ணிடுறோம். மாடியூல் நேம் HRMS தான். இங்கே மேலே டைப் பண்ணாலே கீழே லோடாகி வந்துடும். HRMS கொடுத்த உடனே சர்வீஸ் ரிஜிஸ்டர் ப்ராக்கெட்டில் SR பாருங்கள், அதுதான். டிஸ்கிரிப்ஷனில் அந்த அப்ரூவல் குரூப் நேம் அப்படியே காப்பி பண்ணி செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் Ctrl+V கொடுத்துட்டா பேஸ்ட் ஆகிடும். அதில் ஒரே ஒரு மாற்றம், லீவ் ரெக்வஸ்ட் அப்ரூவல் குரூப் நம்ம மாற்றிங்க. லீவுக்கு பக்கத்தில் ஒரு ரெக்வஸ்ட் போட்டுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் ரெக்வஸ்ட்டோட நம்ம அதை முடிச்சிடலாம். அதுக்கடுத்து கீழே வாங்க, சப்மாடியூல். இதில் வந்து இதுக்கும் வந்து லீவ் தான். சப்மாடியூலில் வந்து இந்த 3க்குமே லீவுன்னு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். டிரான்சாக்ஷன் டைப்பில் மட்டும் தான் மாறும் அந்த 3 வகையான லீவுக்கும்.
லீவ் செலக்ட் பண்ணிக்கிறோம். டிரான்சாக்ஷன் டைப்பில் லெஸ் தென் 30 days அதர் தென் லீவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதர் தென் அதர் லீவ்ஸ் லெஸ் தென் 30 days அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். அடுத்த ரோல் அசைன் பேஜ் ஓப்பன் ஆகுது. ரோல் அசைனில் வழக்கம் போல் இனிஷியேட்டர் வெல்ஃபேர் அப்ரூவரை அதர் டிடிஓவில் நம்ம அசைன் பண்ணுறோம். ஆடு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ரோ ஓப்பன் ஆகுது. அதில் INI அப்படின்னு டைப் பண்ணால் இனிஷியேட்டர் அப்படின்றது டைப்பில் வந்துடும். செலக்ட் பண்ணிக்கிறோம். சீக்வன்ஸ் நம்பர் அதுவே வந்துடுது. கெட் யூசர் டீட்டெயில்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் வழக்கம் போல் ஃபில் பண்ணிடுறோம். அதாவது இனிஷியேட்டருடைய டீட்டெயில்ஸ். யூசர் ஐடி டைப் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போது இனிஷியேட்டர் நம்ம சேவ் பண்ணிடுறோம். அதாவது 3வது லீவ் அப்ரூவல், அதாவது லெஸ் தென் 30 days லீவ் அப்ரூவல் குரூப்புக்கு இனிஷியேட்டர் சேவ் பண்ணிட்டோம். அடுத்து வெரிஃபையர். இது கம்ப்ளீட் ஆகிடுதுன்னா லீவுக்கான 3 அப்ரூவல் குரூப் கம்ப்ளீட் ஆகிடும். வெரிஃபையர் சீக்வன்ஸ் நம்பர் 2 கொடுத்துட்டு யூசர் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுறோம். சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த இதுக்கான வெரிஃபையர், அந்த இந்த பில் குரூப்புக்கான வெரிஃபையர் சேவ் ஆகிட்டார். அடுத்தது ஆடு கொடுத்து அப்ரூவரை ஆட் பண்ணுறோம். அதே போல் ஏபிபி டைப் பண்ணோம்னா அப்ரூவல் லோட் ஆகி கீழே வரும். செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் நம்பர் அதுவே 99 வந்துடுது. கெட் யூசர் டீட்டெயில்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம். அவ்வளோதாங்க. 3 பேருமே ரோல் அசைன் பண்ணிட்டோம். இப்போ லீவ் அப்ரூவல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுது. 3 அப்ரூவல் குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. அப்போது இது சேவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு, திரும்ப நெக்ஸ்ட்டு கீழேயும் கொடுக்கலாம், மேலேயும் கொடுக்கலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். சப்மிட். எஸ். தப்பி தவறி நோ கொடுத்துடாதீங்க. அது எரர் ஆகி அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். கவனமாக கொடுங்க. ஓகே. ஆக இப்போ 3 அப்ரூவல் குரூப்பு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஜிபிஎஃப்க்கான அப்ரூவல் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கும் அதே மாதிரி அந்த 3 பார்கோடை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஜிடிஎன் ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஹோம் பேஜ், ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அப்ரூவல் குரூப் உள்ள போகிறோம். கிரியேட்டில் அப்ரூவல் குரூப் நேம் இப்போ வந்து HMGPF அட்வான்ஸ் அப்ரூவல் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறோம். இப்போது சப்மாடியூல் வரும். சப்மாடியூலில் ஜிபிஎஃப்னு மட்டும்தான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஃப்னு தான் வரும். அந்த லீவுக்கு மட்டும்தான் 3 வேரியேஷன் வரும். மற்ற இதுக்கு வந்து அதே தான். சேவ் கொடுத்துறோம். இதுலேயும் இனிஷியேட்டர் நம்ம அதர் டிடிஓவில் இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவரை ஆட் பண்ணுறோம். இனிஷியேட்டர் சீக்வன்ஸ் நம்பர் வந்துடுது. கெட் யூசர் டீட்டெயிலை ஃபில் பண்ணி சேவ் கொடுத்துட்றோம். அடுத்து வெரிஃபையர், அதுக்கு திரும்ப ஆட் பண்ணணும். ஆட் கிளிக் பண்ணோம்னா வெரிஃபையருக்கான ரோ ஒன்று ஆட் ஆகும். அதில் டைப்பில் வெரிஃபையர் அப்படி நம்ம டைப் விஆர் போட்டால் போதும். லோட் ஆகி வந்துடும். செலக்ட் பண்ணிடுறோம். சீக்வன்ஸ் நம்பர் நாம் தான் கொடுக்கணும் 2. யூசர் ஐடி கிளிக் பண்ணுறோம். யூசர் டீட்டெயில்ஸு
கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றோம். கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்காக கொஞ்சம் விரைவாக நம்ம முடிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து ஆட் ரோ, ஆடு கொடுத்தோடனே அடுத்த ரோ வந்து ஆட் ஆகிடும். இதில் அப்ரூவருடைய டீட்டெயில்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஏபிபி அப்ரூவர் செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்துடுது. யூசர் டீட்டெயிலை ஃபில் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். ஆக அப்ரூவரும் சேவ் பண்ணிட்டோம். இப்போது ஜிபிஎஃப் பில்லுக்கான 3 ரோல் அசைன் பண்ணிட்டோம். இன்ஸ்டேட் வெரிஃபை அப்ரூவர். இதை சேவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு, திரும்ப நெக்ஸ்ட்டு, சப்மிட், எஸ், ஓகே. சரி, முடிச்சிட்டோம். கடைசியாக அப்ரூவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ், அதாவது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் தான் ஷார்ட் டேர்ம். அது 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்குள்ளே முடிக்கணும் இல்லையா, அதனால் ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ். அதுக்கான அப்ரூவல் குரூப் இது. ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவல் குரூப்பை கிளிக் பண்ணுறோம். கிரியேட் கொடுக்குறோம். கிரியேட் கொடுத்துட்டு ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸு அப்படின்றத நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம். டைப் பண்ணிவிட்டு பிறகு மாடியூல் நேம் எப்பயும் போல் அது முதல்ல காப்பி பண்ணி வச்சிங்க. மாடியூல் நேம் வந்து ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு உள்ளே போயும் கிளிக் பண்ணி எடுக்கலாம். வெளியில் டைப் பண்ணாலும் வரும். டிஸ்கிரிப்ஷனில் அப்பன் குரூப் நேம் அப்படியே போட்டுட்டு கூட ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் இணைச்சிக்கிறோம். நம்ம இணைச்சிட்டு சப்மாடியூலில் ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே கடைசியாக இருக்குது பாருங்கள், ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். டிரான்சாக்ஷன் டைப்லேயும் ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ் தான் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு முறை நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போது ரோல் அசைன் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். அதர் டிடிஓ ஆப்ஷனில் போயிட்டு ரோல் அசைன் பண்ணணும். நம்ம கீழே அதர் டிடிஓ அப்ரூவல் லிஸ்ட் ஃப்ரம் அதர் டிடிஓ. நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ரோல் அசைன் பண்ணும்போது அப்ரூவல் லிஸ்ட்டு ஃப்ரம் கரண்ட் டிடிஓன்னு கொடுக்கணும். அதர் டிடிஓ கிளிக் பண்ணிக்கிறோம். ஆடு கொடுத்துட்டு இனிஷியேட்டர் டீட்டெயில் யூசர் டீட்டெயிலை கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறோம். யூசர் ஐடி கொடுத்த உடனே கீழே சாருடைய பேர் வந்திருக்கு. சூப்பரன் சார், மிஸ்டர் ராஜசேகர் சார் தான் நமக்கு இனிஷியேட்டராக அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வெரிஃபையருக்கான ரோ கிரியேட் பண்ணியாச்சு. வெரிஃபையர்னு கொடுத்துட்டு யூசர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். சேவ் கொடுத்த உடனே வெரிஃபையருடைய நேம் சேவ் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது ஆடு கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவருடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போகிறோம். ஏபிபின்னு டைப் பண்ண அப்ரூவர் கீழே லோட் ஆகி வருது. செலக்ட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் நம்பர் அதே வந்துடுது. யூசர் டீட்டெயில்ஸில் வந்து
எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றோம். ஆக இந்த அப்பல் குரூப்புக்குமே நம்ம 3 பேரையும் ரோல் அசைன் பண்ணிட்டோம். இதை சேவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு, திரும்ப ஒரு நெக்ஸ்ட்டு, சப்மிட், எஸ், ஓகே. ஆக 5 அப்பல் குரூப்புமே நம்ம சேவ் பண்ணிட்டோம், அதாவது க்ரியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்ப்போம். அப்பல் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு மாடியூல் நேம் HRMSஐ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். கோ கொடுத்தோம்னா ஏற்கனவே காமன் அப்பல் குரூப் மேலே இருக்குது. அதன் பிறகு பாருங்கள், HMCLRL அப்பல் குரூப். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா HM மோர் தென் 30 days அப்பல் குரூப், HM லெஸ் தென் 30 days லீவ் அப்பல் குரூப், HM GPF அப்பல் குரூப்பு, HM ஷார்ட் டேர்ம் அப்பல் குரூப்பு, அப்புறம் ஸ்டாஃபோட அப்பல். இப்போ ஆக எல்லா அப்பல் குரூப்புமே வந்து நமக்கு இங்கே சேவ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு இதை எப்படி மேப்பிங் பண்ணுறதுன்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது HMக்கான அந்த 5 அப்பல் குரூப்பையும் நாம் அந்த அப்பல் குரூப்பில் அவருடைய பேரை மேப்பிங் பண்ணணும். அது எப்படி மேப்பிங் பண்ணுறது? இன்ஷியேட்டர் லாகின்ல முதல்ல போகிறோம். இப்போது இ-சர்வீஸ்க்குள்ளே போகிறோம். இ-சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் மேப்பிங் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனே போஸ்ட் வித்து அப்ரூவல் குரூப் மேப்பிங் வெப் ஐடி தான். இந்த கால் வெப் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு எக்ஸல் ஷீட்டு டவுன்லோட் ஆகும். இது வெப் ஐடி கரெக்டாக வர்றதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணணும். அவள் எல்லோரும் செட்டிங்ஸ் எல்லாம் மாதிரி தான் வச்சுருப்பீங்க. இப்போ அந்த எக்ஸல் ஷீட்டு டவுன்லோட் ஆகிடுது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னென்னா ஒரு 2-3 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதன் பிறகு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அந்த விண்டோவில் கேன்சல் அப்படின்றது க்ளோஸ்னு மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். க்ளோஸ்னு மாறினதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் வெப் ஐடி வந்து கிரியேட் ஆகும். எக்ஸல் ஷீட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் வர மாதிரியான ஒரு ஆப்ஷனை இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் நார்மல் எக்ஸல் ஷீட்டாக தான் அது இருக்கும். இப்போ க்ளோஸ்னு வந்துடுது. கிளிக் பண்ணிட்டோம்னா எக்ஸல் ஷீட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிற மாதிரியான ஒரு ஷீட்டாக மாறிடும். அது இதில் பாருங்கள், நம்ம ஆஃபீஸில் பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளருடைய பேரும் அதில் காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே ஸ்டாஃப் ஆல் மாடியூல் அப்பல் குரூப் வந்து மேப்பிங் பண்ணிட்டோம், டிடிஓ உட்பட. அவருக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த CLRHCH அந்த அப்பல் குரூப்புக்கு அவரை மேப்பிங் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது அவர் பேருக்கு நேராக 2வது அப்பல் குரூப் HM மோர் தென் 30 days லீவ் அப்பல் குரூப் செலக்ட் பண்ணி அதுலேயும் அவருடைய பேரை நாம் மேப்பிங் பண்ணிடுறோம். இதுதான் மேப்பிங்கிறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்க பேருக்கு நேராக அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா மேப்பிங் ஆகிடும். அது அவ்வளோதாங்க. HM லெஸ் தென் 30 days லீவ் அப்பல் குரூப். இதில் இன்னொரு விஷயம், யாரெல்லாம் போஸ்ட்டு இது வேக்கண்ட்டாக இருக்கோ அந்த போஸ்ட்டுமே கூட மேப்பிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுவும் கூட லிஸ்ட்டில் பெண்டிங்கில் காட்டுது. ஆகவே ஆள் இருக்கிறாங்க, அவங்கள மட்டும் மேப்பிங் பண்ணால் போதும்னு இல்லாமல் அந்த போஸ்ட்டு இருந்தால் அதுவும் இந்த மேப்பிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். காலியாக இருக்கிற போஸ்ட்டும் நம்ம மேப்பிங் பண்ணிவிடுங்க. இப்போ HMக்கு இந்த 5 அப்பல் குரூப்பையும் தனித்தனியாக கிரியேட் பண்ணி 5க்குமே நம்ம மேப்பிங் பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டாஃப் ஆல் மாடியூல்ஸில் அவர் இருக்கா இல்லையா, அதை வந்து டெலீட் பண்ணிட்டோம்னா போயிடும். அதில் தெரியுது வந்து முதல் செல்லில் இருக்கக்கூடிய கண்டினியூ தான் அதில் தெரியுது. இப்போ ஆரக்கல் அப்லோடு கிளிக் பண்ணிவிட்டு HM மட்டும் தான் பண்ணுறதால ஃப்ளாக் அட்ரஸ் கொடுத்துட்டு அப்லோடு கொடுக்குறோம். அப்லோடு கொடுத்த உடனே க்ரீன் ஸ்மைல் வந்துடுது பார்த்துங்க. இப்போ வந்துடுச்சு, அப்லோட் ஆகிடுது. மேப்பிங் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸல் ஷீட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
அதில் எஸ்ன்னு கேட்கும், எஸ்ஸு கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இதை நாம் அப்போல் குரூப் கிரியேட் பண்ணி மேப்பிங் பண்ணணும். நன்றி.